இன்னும் 35 நாளில் உமன்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போகுது. இந்தியாவில் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல். எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இந்தியா ஒரு ஐசிசி ஈவெண்ட்டு கூட வின் பண்ணது கிடையாது. அது ஓடிஐ வேர்ல்டு கப்பாக இருக்கலாம், T20 வேர்ல்டு கப்பாக இருக்கலாம். இந்தியாவில் வச்சு நடந்த T20 வேர்ல்டு கப்லையும் அண்ட் உமன்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப்லையும் இந்தியா தோற்றுருக்குறாங்க. இந்த வரலாறை மாற்றி எழுதுவாங்களா? இப்போ ஸ்குவாடு 4 நாளுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் நான் டிஎன்சியோட Under-25 டோர்னமெண்ட்டில் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால அப்போது வீடியோ பண்ண முடியல. நிறைய பேர் பேசியிருக்கலாம். பட் நம்ம சேனலில் நம்ம பேசாமல் இருந்தால் எப்படி? ஸ்குவாடு எப்படி இருக்குது? இந்த ஸ்குவாட் முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாக இந்தியாவுக்கு ஒரு ஐசிசி ட்ரோஃபியை பெற்றுக் கொடுப்பாங்களா அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம், அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2025 ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவில் டீம் இந்தியாவோட ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்க்க வந்துருக்கிறீங்க. அப்புறம் உமன்ஸ் கிரிக்கெட் வீடியோஸ்க்கு பொதுவாக நம்ம சேனல்லையும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ரீச்சஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம சேனல்லையும் அப்படி தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமான ரீச் கொடுப்பீங்களா? உமன்ஸ் கிரிக்கெட்டையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்குவாடுக்கு எவ்வளோ மார்க்குன்னு. சரி, இந்த ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ப்ரிடிக்டபிள் ஸ்குவாட் தான். அதாவது ஹர்மன்பிரீத் கவுர் அவர்களை சொன்ன மாதிரி இந்த ஸ்குவாடு கிட்டத்தட்ட ஒரு 2-3 சீரீஸாக ஒன்றா ஆடிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஜெல்லு இருக்குது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பலம். ஸோ இந்த 15 தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு யாரோ உள்ளே இருந்திருக்க முடியாது. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக இவங்க தான் ஆடிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஸ்குவாடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷஃபாலி வர்மா இல்லை. பட் ஸ்குவாடுக்குள்ளே வந்திருக்கிறது யார் அப்படின்னா ரேணுகா சிங் தக்கூர் வந்திருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் இன்ஜுரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீஹேப்லாம் இருந்தாங்க. அவங்க உள்ள ஸ்குவாடுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இவங்களுக்கு முதல் உமன்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப். அப்படின்னா பிரத்திகா ராவல், ஷஃபாலி வர்மாக்கு பதிலாக உள்ளே வந்தவங்க. ஹர்லின் டியோல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐசிசி ஈவெண்ட் ஆடி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இதுதான் முதல் உமன்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப்பு. அம்ஜத் கவுர் அவங்களுக்கும் ஜெமிமா ரோட்ரிகஸ் ஆச்சரியமாக இருக்கலாம். ஜெமிமா ரோட்ரிகஸ் அந்த 2022 உமன்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப் அப்போது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. டபிள்யூ ராமன் வந்து அவங்கள வெளில வச்சுருந்தாங்க. இப்போது அவங்க தங்களோட முதல் உமன்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப்பை இந்தியாவில் ஆட போகிறாங்க. அதுக்கப்புறம் கிராந்தி க்ரௌட், அதுக்கப்புறம் ஸ்ரீசாரணி 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஓடிஎஸ்க்கு மேலே கூட ஆடலை. ஆனால் அவங்களுக்கு இதுதான் முதல் ஓடிஐ வேர்ல்டு கப். அருந்ததி ரெட்டி அண்ட் ராதா யாதவ் இவங்களுக்கும் இதுதான் முதல் உமன்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப். இது போக வந்து பார்த்திங்கன்னா 2022 உமன்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப்பை இந்தியன் டீம் சைடில் இருந்து மித்தாலி ராஜ் அவர்கள் லீட் பண்ணாங்க. அண்ட் ஜோலன் கோஸ்வாமி இல்லை ஸ்குவாடில் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. பட் மனசில் இருந்து கிடையாது. ஷஃபாலி வர்மா இருந்தாங்க, தன்யா பாத்தியாவும் இருந்தாங்க. ஸ்குவாட் ஒரு மாதிரி ப்ரிடிக்டபிள் ஸ்குவாட். இந்த ஸ்குவாடை தாண்டி நீங்கள் இந்தியாவுக்குள்ளே, அதாவது நல்ல ஸ்குவாடை அவங்களால தேடி பொறுக்கி எடுக்க முடியாது. சரி, ஓகே, முதல்ல பஞ்சாயத்துக்குள்ளே வருவோம். ஷஃபாலி வர்மா அவர்கள் வந்து ஏன் இந்த ஸ்குவாடுக்குள்ளே இல்லை? இந்தியாவில் நடக்க போகுது ஒரு மாதிரி எக்ஸ் ஃபேக்டர். அவங்க பவர் பிளேயில் அடித்து ஆடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது ஷஃபாலி வர்மா கடைசியாக எப்போது ஓடிஐ கிரிக்கெட் ஆடினாங்க அப்படின்னா போன வருஷம் அவங்க ஆடினாங்க. இப்போது ஜூனில் நடந்த ட்ரை சீரீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா நடந்த ட்ரை சீரீஸ்லையுமே ஷஃபாலி வர்மா இல்லை. அப்புறம் இங்கிலாந்து சீரீஸ்லையுமே அவங்க இல்லை. பட் T20யில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நல்லா பண்ணாங்க. இப்போது இந்தியா ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ் ஆஸ்திரேலியா போயிட்டுருக்கு. அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிஸில் அவங்க 50, 36 அடிச்சிருக்கலாம். T20லையும் கொஞ்சம் மாதிரி சுமாராக ஆடி இருக்கலாம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டிகா பாத்தியா நல்லா விளையாண்டாங்க. பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கியிருக்காங்கிறதுனால ஜஸ்டிகா பாத்தியாவை ஸ்குவாடுக்குள்ளே சரி அவங்க என்ன சொல்கிறது, அவங்களாம் பெர்மனன்ட் தான். ஆனால் இதில் பிரத்திகா ராவல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷஃபாலி வர்மாவுக்கு பதிலாக இப்போது ஸ்குவாடுக்குள்ளே வந்திருக்காங்க. பிரத்திகா ராவல் ஸ்குவாடுக்குள்ளே வந்ததுலேருந்து இந்தியன் டீமுக்குள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆவரேஜோடையும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோடையும் ப்ளஸ் ஸ்மிருதி மந்தானா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 2 பேரும் சேர்ந்து ஒரு 12, 13, 14 மேட்சஸ் சேர்ந்து ஆடி இருந்திருப்பாங்க. அதில் வந்து மொத்தம் 4 100 ரன் பார்ட்னர்ஷிப்ஸ், அதுக்கப்புறம் 6 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஸோ கொடுத்துருக்குறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரத்திகா ராவல் வந்து ரொட்டேட் பண்ணி கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் ஸ்மிருதி மந்தானா அடித்து ஆடுறாங்க. ஸோ இவங்களோட காம்போ நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோசமான ஸ்ட்ரைக் ரேட்டோட இந்த டெல்லி பிரத்திகா ராவல் ஆடலை. அவங்களும் ஒரு மாதிரி 80ங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக ராஜ்கோட்டில் அடித்த 154. தென் அவங்கக்கிட்டேயும் ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குங்கிறதுனால வந்து பிரத்திகா ராவலை வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் பிரத்திகா ராவல் வந்து கொஞ்சம் கை சுற்றி பால் போடுவாங்கங்கிறதுனால வந்து ஷஃபாலி வர்மா ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வருவாங்க. ஆனால் அவங்கள விட பிரத்திகா ராவல் கொஞ்சம் நல்லா கை சுற்றி போடுவாங்கங்கிறதுனால பிரத்திகா ராவலை வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிரத்திகா ராவல் எல்லா விதத்துலையுமே இப்போது ஒரு மாதிரி செட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? டீமோட டெம்ப்ளெட், அந்த டெம்ப்ளெட்டுக்கு
இவங்க செட் ஆகிட்டாங்க. அப்படிங்கிறதுனால ஷஃபாலி வர்மா உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு பிரத்திகா ராவல் உள்ளே வந்ததுக்கப்புறம் அடிச்சிட்டாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக இதில் வந்து எஸ்டிகா பாத்தியாவை சொன்னேன் அப்படின்னா, எஸ்டிகா பாத்தியா இப்போது நீங்கள் பிரத்திகா ராவல் WPL நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அதே போல் எஸ்டிகா பாத்தியா WPLலையும் எக்ஸ்ட்ரானரிங்கிறது ஒரு பக்கம். இந்திய A சீரீஸில் வந்து அவங்க நல்லா விளையாண்டுருக்காங்க. பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க ஓடிஸில் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா விக்கெட் கீப்பராகவும் இருக்கிறாங்க. டாப் ஆர்டரில் நீங்கள் நம்பர் 4க்குள்ளே அவங்க எங்கே வேணாலும் ஆட வைக்கலாம். ஓப்பனராக 1 டவுனில் 2 டவுனில் நீங்கள் அவங்க ஆட வைக்கலாங்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு குஷன் கொடுக்குறாங்க எஸ்டிகா பாத்தியா. ஸோ அப்படிங்கிறதுனால ஷஃபாலி வர்மா வந்து எங்கள் சிஸ்டத்தில் இருக்கிறாங்க, ஆனால் இந்த சிஸ்டத்தில் இல்லை அப்படின்னு நீட்டு டேவிட் செலக்டர் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷஃபாலி வர்மாவை விட பிரத்திகா ராவல் ஸ்குவாடில் இருக்குதுங்கிறது நியாயம். ஏன்னா அவங்க டொமஸ்டிக்லேயும் நடந்த 1 டேஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா விளையாண்டுருக்குறாங்க. 10ஆவதுக்கு பெங்காலுக்கு அகேன்ஸ்டாக 197 ரன் 115 பால் சம்திங் அடிச்சிருந்தாங்க. WPL நல்லா விளையாண்டுருந்தாங்க. ஸோ ஷஃபாலி வர்மாவுக்கு போல பிரத்திகா ராவல் தம்ஸ் அப், நல்ல பிக். இங்கே ஷஃபாலி வர்மா ஏன் எடுக்கப்படலைங்கிறதுக்கான ஒரு பஞ்சாயத்து இதோட நிறைவடைகிறது. இப்போ இந்தியன் டீமோட பவுலிங் அட்டாக்குள்ளே நம்ம வரும்பொழுது ஒரு யங் பவுலிங் அட்டாக், இந்த யங் பவுலிங் அட்டாக் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் வந்து கண்டிப்பாக தீப்தி சர்மா, ஸ்னேஹ் ராணா, அம்ஜத் கவுரோட ரைஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரேணுகா சிங் தக்கூர், ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மேட்சஸ் ஆடி இருக்கிறாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராந்தி கவுர், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீசாரணி இவங்க வந்து உள்ளே வந்ததுலேருந்து இவங்க எக்ஸ்ட்ரானரி. இதில் வந்து கிராந்தி கவுர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு 6 மாதிரி வேறு மாதிரியான ஒரு பவுலிங் ஸ்பெல் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ரேணுகா சிங் தக்கூர் உள்ளே வந்து ஸ்ரீசாரணி இருப்பாங்களா இல்லை காம்பினேஷனில் சில பல மாற்றங்கள் இருக்கும். ஆனால் கிராந்தி கவுர் ஆறு இல்லைனா ஸ்ரீசாரணி இல்லை அருந்ததி ரெட்டிக்கும் இயர்லியாக வாய்ப்பு இருக்குமாங்கிறதுலையும் ஒரு டவுட் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் பார்ப்போம். பட் இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்ஜத் கவுரோட ஃபிட்னஸ், அம்ஜத் கவுர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டீமோட பேலன்ஸ். மென்ஸ் டீமுக்கு ஒரு ஹர்திக் பாண்டியா, உமன்ஸ் டீமுக்கு ஒரு அம்ஜத் கவுர். அம்ஜத் கவுரோட அந்த ரைஸ், அவங்க பவுலிங்கில் பேட்டிங்கில் அதுலேயும் WPL அவங்க டிஃபெண்ட் பண்ண விதங்கள் இதெல்லாம் நான் உங்களுக்கு பெருசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உமன்ஸ் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அம்ஜத் கவுரோட ஃபிட்னஸ் கொஞ்சம் பயம் தருது. அவங்க காயம் இல்லாமல் அவங்க ஃபுல் ஃபிட்டாக இருந்தாங்கன்னா இந்த ODI வேர்ல்டு கப்பை இந்தியா தூக்குறதுல டவுட்டே இல்லை. ஏன்னா அவங்க தான் பேலன்ஸ். ஹர்திக் பாண்டியா எப்படி வெளில போனால் இன்னும் 2 பிளேயர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் லெவல்ஸில். அந்த மாதிரி தான் அம்ஜத் கவுர். இப்போ அம்ஜத் கவுர் ஒரு வேலை போயிட்டாங்க அப்படின்னாலும் அதே நேரத்தில் தான் இருக்கும். இப்போ அம்ஜத் கவுர் முக்கியம் இந்திய டீமை பொறுத்த வரைக்கும். இப்போ தீப்தி சர்மா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் ஹிட்டிங் பண்ணுறாங்க. தீப்தி சர்மா பேட்டிங்லையும் ஸ்னேஹ் ராணா பவுலிங்லையும். அப்போது மித்தாலி ராஜ் ஸ்னேஹ் ராணா திரும்ப கம்பேக் கொடுக்கும்போது உமன்ஸ் ODI வேர்ல்டு கப்பு ஸ்னேஹ் ராணா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்னேஹ் ராணா கண்டிப்பாக முக்கியம். இப்போ இந்த உமன்ஸ் டீமோட ஸ்குவாட் இப்போ லெவல்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலே பிரத்திகா ராவல், ஸ்மிருதி மந்தானா, ஹர்லிந்தியுல், நம்பர் 3 ஹர்மன்பிரீத் கவுர், ஜெமிமா ரோட்ரிகஸ், தீப்தி சர்மா, ரிச்சா கோஷ், அம்ஜத் கவுர், ஸ்னேஹ் ராணா, ஸ்ரீசாரணி, அப்புறம் கிராந்தி கவுர், அப்படின்னா ரேணுகா சிங் தக்கூர். இல்லை ஸ்ரீசாரணிக்கு பதிலாக ரேணுகா சிங் தக்கூர், கிராந்தி கவுர் இல்லை ஸ்ரீசாரணி, இந்த மாதிரி தான் இருக்கும் காம்பினேஷன். அப்படிங்கிறது வந்து எஸ்டிகா பாத்தியா பெஞ்ச் பண்ண போடுவாங்க. அருந்ததி ரெட்டியும் இயர்லியாக உள்ளே வரமாட்டாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ராதா யாதவுக்கும் வாய்ப்பு இருக்காதுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் 11. இப்போ இந்த 11 நான் ஏன் சொன்ன முன்கூட்டி அப்படின்னா இந்தியாவோட பேட்டிங் டெய்ல் பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஸ்னேஹ் ராணா வரைக்கும் அதாவது 8 விக்கெட் வரைக்கும் பேட் பண்ணுவாங்க. இந்தியன் டீம் ஒரு மாதிரி ஒரு நாக் அவுட்ஸில் போயிட்டு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் தடுமாறும் பொழுது இந்த பேட்டிங் டெய்ல் இருக்கக்கூடிய இந்தியன் டீமோட 11 வந்து ஒரு 230 240 அடிக்க மாட்டாங்களா, தடுமாறியாவது அடிக்க மாட்டாங்களா? ஸோ பேட்டிங் டெய்ல் இருக்குது. இப்போ அம்ஜத் கவுர் போனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராதா யாதவ்லாம் உள்ளே வருவாங்க. ஸோ பவுலிங்கில் ஓட்டா இருக்கும், ஆனால் பேட்டிங் டெய்ல் ரொம்ப பெருசாக இருக்குது. இது இந்தியாவுக்கு சாதகமான ஒரு விஷயம். இது போக பவுலிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பவுலிங் ரொம்ப முக்கிய தலைவரே. நியூ பாலில் ரேணுகா சிங் தக்கூர் இங்கே பக்கம் உள்ள வெளில அலசுவாங்க. பட் இன்னொரு எண்ணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல சீமர் இருக்க மாட்டாங்க, ரன்ஸ் ஒரு பக்கம் லீக் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரேணுகா சிங் தக்கூருக்கு அந்த பக்கத்தில் போடுறதுக்கு ஒரு கிராந்தி கவுர் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் கிராந்தி கவுர் உள்ள ஸ்ரீசாரணி வெளில. ஸோ இப்போ ரேணுகா சிங் தக்கூரும் கிராந்தி கவுர் ஆடுவாங்க. ஸோ எப்படி அந்த பவர் பிளேயில் இவங்க ஒரு மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸை வச்சு ஆட்டுன்னு ஆட்டிடுவாங்க. ஆமாம், தீப்தி சர்மா, ஸ்னேஹ் ராணா எக்ஸ்ட்ரா நிறையா பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது ஒரு பக்கம். ஹர்லிந்தியுல் ஒரு பக்கம் அப்படின்னா அம்ஜத் கவுர். ஸோ நான் ஸ்பின்னர்ஸில் அம்ஜத் கவுர் உள்ள இல்லை,
ஆனால் அம்ஜித் கவுரும் இடையில வருவாங்க. ஸோ எப்படி ரேணுகா சிங் தாக்கூரும் கிராந்திக் கவுரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிளேயில் ஒரு மாதிரி நல்லா செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்தியா கண்டிப்பாக ஒவ்வொரு மேட்சையும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெமிமா ரோட்ரிகஸுக்கு இது முதல் ஓடிஐ வேர்ல்டு கப். ஸோ அவங்களும் ஒரு மாதிரி ரெஸ்பான்சிபிளாக ஆடணும். ஹர்லின் டியோலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க படார்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ஒரு 100 அண்ட் உள்ளே வரும்போது முல்லன்பூரில் அவங்க வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு 100 அடிச்சிருந்தாங்க. இது போக ஸ்மிருதி மந்தானா முக்கியமான மேட்சத்தில் அடித்ததில்லை அப்படிங்கிற ஒரு குறை அவங்க மேலே இருந்துக்கிட்டு இருக்கு. பட் இந்த குறையை அந்த தடவை போக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத தாண்டி அவங்க போக்கியே ஆகணும், ஆடியே ஆகணும். அண்ட் எப்போவுமே ஐசிசி ஈவெண்ட்னா அது ஹர்மன்பிரீத் கவுர் தலையெல்லாம் வந்து விடியும் பேட்டிங். அப்படி இல்லாத அளவுக்கு ஹர்மன்பிரீத் கவுரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஹர்மன்பிரீத் கவுருக்கு பின்னாடி ஒரு ஜெமிமா ரோட்ரிகஸ், தீப்தி சர்மா, ஸோ இப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தாலும் ஜெமிமா ரோட்ரிகஸ் அண்ட் ஹர்மன்பிரீத் கவுர் இவங்க தான் ஒரு ஐசிசி ஈவெண்ட்னா ஆடுற ஒரு நிலைமை. பட் அதை ஷேர் பண்ணிக்கிற மேலே இருக்கிற ஸ்மிருதி மந்தானா அண்ட் தீப்தி சர்மா ஷேர் பண்ணி. ஸோ பேட்டிங் டைல் இருக்கிறதுலாம் ஓகே தான், ஆனால் அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அவங்க இப்போ அம்ஜித் கவுர் வெளில போயிட்டாங்கன்னா இந்த 11s கொஞ்சம் உடையும். ராதா யாதவ்லாம் உள்ளே வந்து இதெல்லாம் ஏதோ நடக்கும். நிறைய ஸ்பின்னர்ஸோட போக வேண்டிய நிலைமைக்கு கூட மேபி தள்ளப்படுவாங்க. இல்லை அருந்ததி ரெட்டியை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலரோட கூட ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. கடந்த 2-3 வருஷமாகவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து இங்கிலாண்டெல்லாம் பீட் பண்ணிடுறாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவை பீட் பண்ணிடுறாங்க, வெஸ்ட் இண்டீஸ்லாம் பீட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கிலாண்டை ஹோம் அண்ட் அவேலெல்லாம் பீட் பண்ணுறாங்க, பயமுறுத்துறாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா கிட்ட மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம்லேயும் தோக்குறாங்க, அவேலையும் வந்து தோக்குறாங்க. அப்படிங்கும்போது தான் ஸோ ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு ஒரு கண்டம். பட் ஆனால் இந்த தடவை அதை தகர்த்து எறிவாங்களா? அண்ட் ஹர்மன்பிரீத் கவுர் அவர்களுக்கு இதுதான் கடைசி உமன்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தானா இப்போ தான் ஒரு மாதிரி நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெச்சூரான ஒரு பீக் ஒரு காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நல்ல ஒரு கிரிக்கெட் வெளிப்படணும் எதிர்பார்க்குறேன். இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லாருமே வந்து நிறைய ஐசிசி ஈவெண்ட்ஸ் ஆடி இருக்கிறாங்க, நிறைய ஐசிசி மேட்சஸ் ஆடி இருக்கிறாங்க, நாக் அவுட்ஸ்லேயும் ஆடி இருக்கிறாங்க. அதை தப்புலாம் பண்ணாமல் ரெக்டிஃபை பண்ணி நல்லா பண்ணாங்கன்னா ஸோ கப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டீம் கண்டிப்பாக ஃபைனல் போயிடுவாங்க. பட் இந்த தடவை கப்பு அடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆஸ்திரேலியாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி பேட்டிங்கில் ஷேக்கியாக இருக்கிற மாதிரி தெரியுது. சவுத் ஆஃப்ரிக்காவும் கொஞ்சம் ஆமாம், ஸ்ரீலங்கா ஒரு கட்டத்தில் வாவ் அப்படின்னு இருந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி பிக்சரில் இல்லாத மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கிலாந்து டோட்டலாக டேமேஜ் ஆகி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது இந்தியா வந்து ஒவ்வொரு மேட்சையும் கண்ணும் கருத்துமாக ஆடி நாக் அவுட்ஸையும் ஒரு மேட்சாக வச்சு ஆடினாங்கன்னா ஃபைனலில் போய் கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் கண்டிப்பாக போயிடுவாங்க. கப்பு அடிப்பாங்களான்னா என்னை பொறுத்த வரைக்கும் எஸ், இந்தியா சாம்பியன் ஆவாங்க. இந்தியாங்கிறதுக்காக சொல்ல, இது இந்தியாவில் நடக்க போகிற வேர்ல்டு கப். இந்த ஸ்குவாட் இந்தியாவில் நல்லா பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால. சரிங்க, இந்த ஸ்குவாடுக்கு எங்கிட்ட இருந்து 10க்கு 9 மார்க்ஸ் வருது. நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னங்க, ஹர்மன்பிரீத் கவுர் அவர்களோட தலைமையில் இந்தியன் உமன்ஸ் டீம் கப்பை தூக்குவாங்களா? முதல் முறையாக வரலாறு படைப்பாங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒரு பிளேயரோட பேட்டிங், இந்த ஒரு பிளேயரோட பவுலிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அண்ட் நவி மும்பை நல்ல வென்யூ. அண்ட் இந்தியா வந்து இந்த உமன்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப் ஆடுறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா கூட 3 ஓடிஐஸ் ஆடுறாங்க. 2 முல்லன்பூரில், 1 டெல்லியில். ஆல்மோஸ்ட் முதல் 2 ஓடிஐ மேட்ச்லேயே தெரிஞ்சிடும் இந்தியாவோட பிளேயிங் 11 என்ன பிளானில் இருக்காங்கன்னு. ஆஸ்திரேலியாவை அங்கே வீழ்த்திட்டாங்க அப்படின்னா அங்கே வீழ்த்தப்படுவார்கள். எஸ், என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்பிக்கையோட காத்துருங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?